இந்த அருமையான காலை பொழுதில் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் என்னோட சிஸ்டத்தை தேங்க்யூ. நம் கர்த்தருடைய வார்த்தையை திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கி நாம் இந்த கடந்த 3 மாத காலங்கள் தேவன் நல்லவராக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். நாம் வெற்றிகரமாக இந்த வருடத்தில் 3 மாதத்தை வெற்றிகரம் முடிப்பதற்கு கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இந்த வருடங்களில் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு முக்கியமான தலைப்பை ஒட்டி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட கொஞ்சம் முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், என்னுடைய இந்த மாதமும் இந்த மாதம் அடுத்த 3 மாத காலங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க போகிறோம், அதோட தலைப்பு என்ன, யார் பேசுகிறா அப்படின்னு சொல்ல தலைப்புகளை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான பாடம் என்னென்னா, பாவ நிவாரணத்தின் அவசியம். அதில் கிறிஸ்து ஏன் நமக்காக மரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த மாதம் 18ஆம் தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்குது நமக்கு, 18ஆம் தேதி நமக்கு குட் ஃப்ரைடே இருக்குது, பெரிய வெள்ளி. அதே போல் ஈஸ்டர் 20ஆம் தேதி இருக்குது. எனவே 20ஆம் தேதி என்ன செய்ய இருக்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன செய்ய போகிறோம், அனுசரிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே நமக்கு முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வேலைகளை நம்ம எல்லோரும் என்ன போடுறோன்னு கேட்டிங்கன்னா, சிலுவை அணிவது ஒரு வழக்கம். எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துறது என்னன்னு கேட்டால் சிலுவை, சிம்பிள் ஆஃப் கிராஸ். அது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம். ஒரு கிறிஸ்தவ வீடுனா எப்படி கண்டுபிடிக்கிறது, மற்ற வீடுகளுக்கு ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கிறது போல் கிறிஸ்தவனை எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டால் சிலுவையை வச்சு தான் சொல்லுவோம். ஏன் சிலுவை அப்படி என்பது கேள்வி வரணும் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வர அது என்ன சின்னமாக காணப்படலை, அது சாபத்தின் சின்னமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வர பழைய ஏற்பாட்டில் படிகள் பிரகாரமாக மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தன்மை வாய்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு விசேஷமாக நம்ம கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்த பின்பு அது என்ன சின்னம்னு கேட்டால், அது வெற்றியின் சின்னம், அன்பின் சின்னம், இரக்கத்தின் சின்னம், கிருபையின் சின்னம். அதுக்கு இடையில் அது கீழே நிறையா அண்டர்நீத் என்ன இருக்குதுன்னு கேட்டால், சிலுவைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா மீனிங் இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சிலுவையை நாம் பல வேலைகளில் நம்முடைய சிலுவையை நமக்கு சின்னமாக வைத்திருக்கிறோம். விசேஷமாக நாம் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு கேட்டிருப்பீங்க. சிலுவையில் இயேசுசாமி சிலுவையில் மரித்திருக்கிறார் இல்லையா. அப்போ மரித்த தினம் நல்ல நாளா, சரி, அதுவும் எப்படி கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க, சாதாரணமாக கொள்ளலை. அவர் பாவமே செய்யலைன்னு வேதம் சொல்லுது. அவர் ரொம்ப எப்படி இருக்கிறார், தேவகுமாரனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் என்ன செய்கிறார், நல்ல வாழ்க்கை வாழ்கிறார். அவர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை. அப்போ என்ன ஆச்சு, அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெரிய வெள்ளின்னு சொல்லுவோம், அதை நல்ல வெள்ளின்னு சொல்லுவோம். அது எப்படி பெரிய வெள்ளி நல்ல வெள்ளி, இருக்க வெள்ளியிலேயே மற்ற எல்லா வெள்ளிக்கிழமை காட்டிலும் இந்த வெள்ளி ஒரு நல்ல வெள்ளி, அல்லது இது பெரிய வெள்ளி, இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் அதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது, அந்த விசேஷமாக அந்த குட் ஃப்ரைடே. எனவே தான் இன்றைக்கி இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பேச விரும்புகிறேன்னு கேட்டால், பல வேலைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து பெரிதாக சிந்திப்பது கிடையாது. சபை என்ன செய்கிறதில்ல, ஏன் என்னத்துக்குன்னு கேட்குறது கிடையாது. பல வேலைகள் இதோட அர்த்தமே நம்ம புரியாமலே பல வேலைகளை குட் ஃப்ரைடே அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நான் உங்கள்கிட்ட உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாத்திரம் கிடையாது, இனிமேல் போய் அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்களேன், உங்கள் கையில் ஃபோன்லாம் வச்சுருக்கிறீங்க. டூ அ ப்ராப்பர் ரிசர்ச்னா என்னது, அதை போய் அதை குறித்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை குறித்த காரியங்களை சிந்திக்க போகிறீங்க. சரியா. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச மட்டும் நான் சுருக்கமாக வேகமாக என்ன செய்ய போகிறேன், ஒரு சில காரணங்கள் சொல்லி கொடுத்துட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்கணும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனால தான் இன்றைக்கி என்னோடய தலைப்பு என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா,
ஏன்னா the necessity of the atonement, why Christ had to die. ஆக நான் முதல்ல தமிழில் நான் பேசும்போது சொல்லிட்டு என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்த்துடணும்னு கேட்டிங்கன்னா, பாவ நிவாரணத்தின் அவசியம். ஏன் பாவ நிவாரணம் பண்ணணும், இயேசு கிறிஸ்து ஏன் எனக்காக மரிக்க வேண்டியிருந்துச்சு என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் சுருக்கமாக. என்ன இது ரொம்ப வேத பகுதி நிறையா இருக்குது. ஆக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நம்ம எடுத்துக்க போகிறோம், வாதிக்க போகிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களை நான் உங்களுக்காக சுருக்கமாக வாசிக்க போகிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று பார்க்குறோம். ஆக நான் முதல்ல சொன்னது போல் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பாவ நிவாரணம்னா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். பாவ நிவாரணம்னா என்னன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது ஆதாம் என்ன செய்கிற, ஆண்டவர் உலகத்தில் உலகத்தை படைக்கிறார். படித்த பிறகு எல்லாவற்றையும் நேர்த்தியாக உண்டாக்குகிறார். அதில் என்ன செய்கிறார், ஆதாம்னு ஒருத்தர் மனுஷன் கொண்டு வந்து வைக்கிறார். ஆதாம் ஏவால வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அவன் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்கிற நன்மை தீமை கண்ணியை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறான், பிசாசு வந்து அவன் என்ன செய்கிறான், கன்ஃபியூஸ் பண்ணிடுறான். அவன் பிசாசு வந்து சொன்ன உடனே என்ன செய்கிறான், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் சாப்பிட்லாம். அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல நீங்கள் அந்த 3வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறான்னு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. உடனே என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏவலை அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாத பாவம் செய்கிறான். அப்போ கீழ்ப்படியாத பாவம் செய்யும்போது 2 விதமான பாவத்தில் ஒன்று வந்து கீழ்ப்படியாமல், இன்னொன்று மீறுகிற பாவம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க சின் ஆஃப் ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிரான்ஸ்கிரஷன் சொல்லுவாங்க, மீறுகிற பாவம். அவன் மாறும்போது என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த நன்மை தீமை அறிய தீர்க்க காணியை சாப்பிட்ற நாளில் நீ என்ன செய்வ, சாவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கணும் அவனுக்கு, உடனே அவன் சாகணும். ஆனால் என்ன செய்யலை, ஆண்டவர் என்ன செய்கிறாரு. ஆக சிலுவை என்பது 2 காரியத்தை காமிச்சிட்டு இருக்குது. ஒன்று, உண்மையிலே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். தேவன் நீதிபரராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவர் பாவத்தை பார்க்கக்கூடாது, சுத்த கண்ணராக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சுருக்கணும், உடனே அவன் என்ன செஞ்சுருக்கணும், செத்து போக வச்சிருக்கார், அவன் மறிச்சிருக்கணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யலை, அவனுக்கு கிருபையை பாராட்டுகிறார். அவனுக்கு பதிலாக 3வது அதிகாரம் 15வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். ஆதியா 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். சுருக்கமாக வாசிப்போம் வேகமாக. உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நசுக்குவார். அந்த இடத்துல தான் முதல் சுவிசேஷ நூல் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு பதிலாக யார் வருவான்னு கேட்டால் ஒரு ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்தில் வரும். அந்த ஸ்திரீயின் வித்து என்ன செய்யப்படும், அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உனக்காக மரிப்பார், உன்னோட இடத்துல மரிப்பார்ன்றது என்ன செய்கிற வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒளிந்துக்கிறான். பாவம் செய்ததுனால அவன் தன்னுடைய சுயநிலைமை இழந்து போகிறான். அதாவது அவனுக்கு வெகுளித்தன்மை இழந்து போகிறான், இன்னசென்ஸை இழந்து போகிறான். உடனே என்ன செய்கிறாரு, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன் மறைப்பதற்கு என்ன செய்கிறான், பல இலையில ஆடையை உருவாக்கிக்கிட்டு அவன் மறைச்சிட்டு வந்துட்டுருக்கான் ஆண்டவருக்கு. அப்போ தான் அதே அதிகாரத்தை 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் வாசிக்கலை எனக்காக. அங்கே இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு டெம்பரரியாக அவருக்கு ஒரு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனோட மானத்தை மூடுவதற்காக அவனுக்கு தோல் ஆடையை உண்டாக்குகிறார். தோல் ஆடை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மிருகம் இறந்துருக்குது. ஆக அவனை பாவத்தை மூடுவதற்கு, அவர்களுக்கு தற்காலிக மூடுவதற்கு ஒரு காரியம் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க மிருகத்தை என்ன செய்ய வேண்டியது, கொல்ல வேண்டி இருந்துச்சு. இது எது அடையாளமானு கேட்டிங்கன்னா, நிரந்தரமாக அவன் பாவத்தை மூடுவதற்கோ நிவாரணம் செய்வதற்கு பின்னாடி நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாமா எனக்காக? நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு மன்னிப்பு உண்டாகவே உண்டாகுது. ஆக இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனே என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீதியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆக பாவத்தின் தண்டனை என்ன செஞ்சிருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மரித்திருக்க வேண்டும் ஆதாம் ஏவாலே ஆண்டவர் அடித்து கொண்டிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டுகிறார். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறார், ஒரு ஸ்திரீ நிமித்தை இந்த உலகத்தில் கொண்டு வரப்போகிறார். அவர் நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக மரிக்கப் போகிறார் என்பதை காண்பிப்பதற்காக. ஏன் ரத்தத்தை சிந்தணும்? ரத்தம் என்னமா காமிக்குது? வெளிப்படுத்த லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் எனக்காக வாசிப்போம் வேகமாக. லேவியராகமம் 17:11. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. கட்டளிட்டேன். ஆக இந்த ரத்தம் எதை குறிக்குதுன்னு கேட்டால் உயிரை குறிக்குது. ஆக எவ்வளோ பெரிய பாவம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்டனையுடைய பாவம், அதாவது ஒரு தப்புடைய பாவம், அந்த தப்பு எவ்வளோ பெருசுன்னு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அது தண்டனையை பொறுத்து தான். பல வேலைங்க பாருங்களேன், ஒரு சில சமையல் சிங்கப்பூரில் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, கொலைக்கு ஒரு சில குற்றங்களுக்கு என்ன செய்வாங்க, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா என்னது, தூக்கிட்டுருவாங்க. ஏன் அது செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பனிஷ்மெண்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். ஆதாம் செய்த பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு என்ன செஞ்சுருக்கணும், மறிச்சிருக்கணும். ஆக அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் யார் கொடுக்கல, ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதுனால என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கொண்டு வந்து, அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து, அவன் செய்த பாவத்தை சுமந்து, அவர் எனக்காக உங்களுக்காக மரிக்கணும், அதாவது உயிர் கொடுக்குற அளவுக்கு அது பெரிய பாவம். ஏன்னு கேட்டிங்க, இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவருக்கு விரோதமாக அவன் என்ன செஞ்சுருக்கிறான். இத்தனைக்கும் என்ன ஆண்டவர் அவனை இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆக வேதத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உபாகமம் 12வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது. வாசிக்க வேண்டாம். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த பாவத்திற்காக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவத்தெல்லாம் சுமந்து சிலுவையில் மரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் பல என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விசேஷமாக லேவியராகமம் முழுவதும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்க்கலாம். அவர்கள் பலி கொடுத்ததை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பலி எல்லாம் என்ன பலின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் என்ன செய்ய போகிறார், அவர் வந்து எனக்காக மரிக்க போகிறார் என்பதை காண்பிப்பதற்காக என்ன செய்திருக்கு, அடையாளமாக அல்லது என்னது இங்கிலீஷில் ஷேடோன்னு சொல்லுவாங்க, என்னது நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பலிகளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூதர்கள் மத்தியிலோ மற்ற எல்லா நம்மளாம் கிறிஸ்தவர்களாகி நாம் கூட என்ன செய்யல பலி கொடுக்கறது வழக்கம் கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன வழக்கம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, பலி கொடுக்குற வழக்கம் இருந்துச்சு. ஏன் இந்த பலி கொடுக்குற வழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த பாவம் அவ்வளோ மோசமான பாவம் என்பதை புரிஞ்சுக்கணும். விசேஷமாக நமக்கு தெரியும், எபிரேயர் அதாவது யாத்ராமத்தில் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், தலைப்பிள்ளை சங்காரம்னு பார்ப்போம். அதாவது எகிப்திலேருந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் வெளியில் போகணும், பாஸ்கான்னு சொல்லுவோம். பாஸ்காவில் என்ன பண்ணணுமா, நிலைக்கால்கள் என்ன செய்யணும், ரத்தம் பூசணும். ரத்தம் எதை காமிக்குது, உயிரை காமிக்குது. யார் நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சோ அங்கெல்லாம் சங்காத தூதன் கடந்து போவான். கடந்து போகும்போது எந்த நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டு இருக்குதோ அங்கே என்ன செஞ்சிட மாட்டான், அந்த வீட்டு தொட மாட்டான். எந்த வீட்டில் பூசப்படலையோ அங்கே என்ன செஞ்சு அங்கே இருந்த தலைப்பிள்ளைகள்லாம் இறந்ததை நம்ம பார்க்குறோம். அதுதான் பஸ்கான்னு சொல்லுவோம். அந்த பஸ்காவினுடைய அடையாளம் தான் வேதத்தில். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் வேதத்தை வாசிக்க முடியும். அதே போல் பாவ நிவாரண நாள்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் என்ன செய்வாங்க, காலையோ அல்லது ஆட்டு ரத்தத்தையோ கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, தெளிப்பாங்க. பிறந்தநாள் ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு முறை போய் தெளிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் டெய்லி ஆஃபரிங் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். எல்லாமே எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை குறிக்கிறது. வேதத்தில் ஒரே ஒரு வேத வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் செய்ய மாட்டாதே. ஆக இந்த உலகத்தில் இந்த ஆட்டுக்கடாவோ வெள்ளாட்டுக்கடாவோ அல்லது மற்ற காளைகளோ நம்முடைய ரத்த உண்மையான என்ன செய்யுது, பூரணமான
பலி கிடையாது. அது தற்காலிகமாக டெம்பரரியாக ஆண்டவர் ஏற்படுத்துறதுக்கு என்னது, அவர் தற்காலிகமாக வைத்த நமக்கு வைத்த அவர் நீதின்னு நினைக்கிறேன் வேதத்தில் அடிப்படையில் வச்சிருக்காரு தவிர, அந்த உண்மையை என்ன பார்த்து நீங்கள் கேட்டால், ஆண்டவராக இயேசு என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக மரிப்பதே பூர்ணமான பலியாக இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே அந்த பஸ்கா குட்டி, ஆட்டுக்குட்டி. யோவான் 1வது அதிகாரம் 29 வீட்டில் வாசிச்சுங்க. யோவான் அதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே போல் 1 கொரிந்தியர் 5:7 நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்முடைய பஸ்காவாகிய நமக்காக கிறிஸ்து இயேசுன்னு சொல்லி போட்டு இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, வசனம் 10:10 வாசிக்கிறது. எபிரேயர் 10:10 சொல்லுது, கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக 3 விதமான காரியங்களை பார்க்குறோம். அந்த இயேசு கிறிஸ்துவே பலிகாரியாக நமக்காக மரித்திருக்கிறார் என்பதை காமிக்கும். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வேத வசனம் வாசிக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்த வேத பகுதி நம்ம திருப்பிக் கொள்ளலாம் வேகமாக. ஆக இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன மரித்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரே பூரணமான நீதி உள்ள கிருபையுள்ள என்னவர் பரிகாரியாக மரித்திருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். வேதத்தில் வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் முதலாவது நானும் நீங்களும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ரோமர் 3வது அதிகாரத்தில் 23 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் வழியில் நம்ம பிறந்த ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிற நாம் எல்லாரும் என்னவா இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சின், வி ஆர் பார்ன் இன் சின். நம்மளால புரிஞ்சுக்கணும், நான் பாவியாக செய்கிறதுனால நான் பாவியாக்கப்படலை. நான் பாவம் செய்கிறதுனால பாவி கிடையாது. வி ஆர் சின் பை பர்த், வி ஆர் சின்னர் பை பர்த். நம்ம பிறந்து எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்தில் பிறந்திருக்கிறோம். நான் பாவியாக பிறந்திருக்கேன். சிறு பிள்ளையிலேருந்து எல்லா மனிதர்களும் பாவத்தில், அதுதான் துர்க்குணத்தில் உருவானேன்னு பவுல் சொல்வார், தாவீது சொல்வார். ஆக இங்கே பார்த்தா யுனிவர்சல் கண்டிஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, ஆல் ஆர் சின்னர் பை பர்த். ஆக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆக நீ என்ன செஞ்சுட்டோன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரியம், ஃபாலிங் ஷார்ட் மீன்ஸ் ரிஃப்ளெக்டிங் என்னதுங்க, ஃபாலிங் ஷார்ட் டு ரிஃப்ளெக்ட் க்ளோரி அண்ட் ரைச்சஸ்னஸ். பல வேலைகளை தேவ நீதியையும் தேவ மகிமையும் நமக்கு வெளிப்படுத்த முடியல. அதுதான் 3வது அதிகாரம் 3:23 சொல்லுது, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போயிட்டாங்க. ஆக நானும் நீங்களை நல்லா கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனவே நாம் பாவத்தில் இருக்கிற பழைய பாட்டில் உள்ள நீதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனோடு கூட ஐக்கியம் பண்ணுவதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன வேணும்? இஃப் ஆல் ஆர் சின்னர் தென் வி ஆல் நீட் அட்டோன்மெண்ட். நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரியாக யாராச்சும் மரித்திருக்கணும். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நான் போய் தேவனுக்கு என்ன வருஷம் என்ன செஞ்சுருக்கணும், நான் ஆட்டை பலி கொடுத்துருக்கணும். வச்சுக்கோங்க, நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி பலி கொடுக்குறதா இருக்குமானா, எனக்கு 55 வயசில் 60 வயசில் 70 வயசுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை ஆட்டுக்குட்டி நான் கொடுத்துருக்க வேண்டியிருக்கும். வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆடு கொடுத்துருந்தா கூட எத்தனை ஆடு இருந்தது, எத்தனை முறை நம்ம பலி கொடுத்துருக்கணும். அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் நம்ம எல்லோரும், எத்தனை முறை தேவாலயத்துக்கு போயிருப்போம். அதே போல் அந்த நாட்டில் கூட ஒரு வழக்கம் இருந்துச்சு, வருஷம் ஒரு முறை என்ன செய்வாங்க, பாவ நிவாரண நாள்னு ஒரு வரும். ஆக நம்ம எல்லாரும் பாவிகள் என்பதை இந்த கால வேலையில் புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நானும் நீங்களும் பாவிகளாக இருந்திருக்கிறோம். தேவன் நேசிச்சிருக்கிறார். தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டு தேவ சமூகத்தில் போக முடியாது, தேவனை ஐக்கியம் கொள்ள முடியாது. ஆனால் என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, ஆதாம் தேவன் என்ன செஞ்சார், ஏதேன் தோட்டத்தில் திறந்து விட்டுட்டார். இன்றைக்கி நாம் தைரியமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பாதத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை கற்றுத்தார். எனவே நாம் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பாவம் நிவாரணம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். என்னோடய பாவத்தை நான் சுத்திகரித்திருக்க வேண்டும். ஆக பாவத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன செஞ்சுருக்கணும், என்னுடைய பாவத்திற்காக பலியாக நான் என்ன செஞ்சுருக்கணும். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆட்டையோ அல்ல காலையோ கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆக என்ன பார்க்குறோன்னு கேட்டீங்கன்னா, அதான் பவுல் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லாரும் தெய்வம் என்ன செஞ்சுருக்காங்க, பாவம் செய்ததுனால தெய்வ மகிமையற்று போயிட்டாங்க என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 24வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. கிருபையினாலே மீட்பை கொண்டு. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் ஆடியோ காலையோ புறாவையோ கொண்டு போய் கொடுத்து அவங்களோட பாவத்தை சுத்திகரிக்க பார்க்குறாங்க. அது பூரணமான என்ன கிடையாது, பலி கிடையாது. அந்த பரிபூர்ணமான பலி இல்லாதது இருக்கிறதுனால அவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனே அவர் இரக்கத்தின்படி அவருடைய கிருபையினால் நமக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா,
கிருபையினால என்ன செஞ்சாராங்க பாருங்க, அங்கே ஆங்கிலத்தில் போட்டு பாருங்க. ஜஸ்டிஃபை டிக்ளேர்ட் ரைச்சஸ் நாட் பை ஒர்க் பை கிரேஸ். ஆக நமக்கு எப்படி பண்ணி ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதியை கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாலே நம்ம பாவிங்க. இந்த பாவி, நான் பாவியாக இருக்கிறேன், தேவ சமூகத்தில் எனக்கு வர முடியாது, தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது. அப்போ தேவனோடு உறவு கொள்ளணும், தேவனோட ஐக்கியம் கொள்ளணும்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? என் பாவம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, அவர் கிருபையினால். இன்னொரு கேள்வி இந்த இடத்துல, எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தகுதி கிடையாது. கிருபைனா என்னமா அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அப்போ எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தகுதி கிடையாது. ஏன்னா நான் பாவி தானே. அப்போ தேவ சமூகத்தில் எனக்கு துணிஞ்சு வர முடியுமான்னா முடியாது. அப்போ எனக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய கிருபையினால் என்ன செஞ்சுருக்கிறாரு? என்னுடைய திறமையினால், நாட் பை ஒர்க்னா என்னது? நான் எதுவும் செய்ததுனால கிடையாது, நான் எதுவும் கொடுத்ததுனால கிடையாது, இல்லை என்னுடைய திறமையினால கிடையாது. பல வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம், மற்ற மார்க்கங்கள் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நீதி எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறதுனால. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்க, இல்லை கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை மொட்டை அடிக்கிறீங்க, இல்லை தீயில் இறங்குறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறதுனால அவங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் நீதிமான் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வேதம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எந்த பொருளையும் கொடுத்து தேவனுடைய நீதியை என்ன சம்பாதிக்க முடியாது, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய அனுகிரகத்தை. ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் கிருபையினால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் ஒரே ஒரு வேத பகுதி இருக்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எனக்காக வாசிங்க. ஆதலால் ஓகே, நானே கர்த்தர் நீக்கி விடுவித்து ம் 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 ஆக மீட்டுக்கொள்வது. அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ரிடம்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரிடம்ஷன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ரிடம்ஷனில் அதை மீட்கிறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரேன்சமாக யார் கையிலே மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன செய்கிறான், அந்த தொகையை கொடுத்து, அந்த மீட்பின் தொகையை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், நம்ம மீட்டுக்கொள்கிறார். மீட்டுக்கொள்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்து பாவத்தின் பிள்ளையில் இருந்த என்னையை என்ன செய்கிறார், கிருபையினால் என்னை மீட்டு இருக்கிறார். ஆக எதை வச்சு மீட்கலன்னு சொன்னால் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். எனக்காக வாசிப்போம். அனுசரித்து வந்த நடத்த நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்றாத மாசற்ற எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்படி கிருபையாக ஆண்டவர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறேன். பிரைஸ் வாஸ் நாட் சில்வர் ஆர் கோல்ட் பட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய இடத்துல அவர் என்னுடைய பாவத்திற்காக அவர் என்னுடைய சுமைக்கு பாவங்களை சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் மறித்து என்னை செஞ்சிருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார். ஆக இது என்ன, எனக்கு தங்கத்தினால, வெள்ளினால, ஆட்டுக்கடானால, ரத்தத்தினால வாங்கலை. அதை என்ன செஞ்சிருக்கார், விலையேற பெற்ற ரத்தமாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமற்ற, அதான் குற்றமற்ற, விலையேற பெற்ற. ஆக தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பூமியில் வந்து 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் உங்களுக்கு எனக்கும் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தது மாத்திரம் கிடையாது, அவர் எந்த பாவம் செய்யலை, குற்றம் செய்யலை. அவர் என்ன செய்கிறார், என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தில் சிலுவை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆக இந்த மீட்பு எப்படி எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினால் இலவசமாக கொடுத்துருக்கிறார். எனவே தான் நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். அப்போ விசேஷமாக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கிற போது, யாத்ராம புத்தகத்தில் பார்க்கும்போது த பிளட் ஆஃப் த லேம்ப், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்சார். எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி எகிப்திலேருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை கொடுத்துச்சோ, பாவத்து விடுதலை இருந்த மக்கள், எகிப்திலேருந்து விடுதலை, எகிப்து அடிமையாக இருந்த மக்கள் விடுதலை கொடுத்துச்சோ, அதே போல் இந்த பாவத்தின் அடிமையாக இருந்த எனக்கு மீட்பை கொடுத்துருக்கிறார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது விசேஷமாக லேவியராமத்தில் மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, பாவ நிவாரணம் செய்வதற்கு என்ன ஆட்டுக்கொடி கொடுக்கொடு போல ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார், அடிக்கப்பட்டு இருக்கார் அன்பான பிள்ளைகளே. எனவே நமக்கு இந்த காரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் ஒன்லி சஃபிஷியன்ட் பேமெண்ட் ஃபார் த ரிடெம்ஷன். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மரணம் மாத்திரம்தான் அது பூரணமான தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்குது, வேற ஒரு பலியும் கிடையாது.
எனவே தான் நம்ம சிலுவையில் விசேஷமாக இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இந்த காலங்களில் கிறிஸ்மஸில் என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் இந்த குட் ஃப்ரைடே அன்று நம்ம இதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, 26வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். எனக்காக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த கிருபாதார பலி விசேஷமாக வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, யோம் கிப்போர்னு சொல்லுவாங்க. அதாவது யூதர்களோட வழக்கு என்னன்னு கேட்டால், வருஷத்தில் ஒரு நாள் என்னென்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த நாள் பாவ நிவாரண நாள், அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும். அப்போ என்ன செய்வார், ஒரு காலையோ ஒரு ஆட்டை என்ன செய்வார், பிரதான ஆசிரியர் அடித்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வார், தேவாலயம் இருக்கும், தேவாலயத்தில் 3 பிரகாரங்கள் இருக்கும். முதல் பிரகாரம் இருக்கும், அப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலி, அப்புறம் ஹோலி பிளேஸ் இருக்கும், அதாவது பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருக்கும். முதலாவது பிரகாரம் என்பது மக்கள் எல்லாம் வருகிற இடமா இருக்கும். அதுக்கப்புறம் பிரதான ஆசிரியர்களும் மக்களும் சந்திக்கிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை இன்னொரு பேர் என்னென்னா மர்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க. இரக்கத்தின் என்னது, கிருபாசன பலி, அங்கே கிருபாசனம்னு சொல்லுவாங்க அந்த இடத்து. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால், பிரதான ஆசிரியர் வருமுறை என்ன செய்வார், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தையும் அந்த கால ரத்தத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வார், என்ன போவார்னு கேட்டிங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். போயிட்டு இந்த ரத்தத்தை என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களுடைய பாவத்திற்காக அந்த கிருபாசனத்து மேலே தெளிப்பார். 7 முறை தெளிப்பார். எதுக்குன்னு கேட்டால், இந்த நாட்டு மக்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக. இப்போ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இங்கே பார்க்குறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை என்னவா இருக்கிறாருன்னு கேட்டிங்க, கிருபாதார பலியாக அவரை தம்மை ஏற்படுத்தினார். கிருபாதார பலினா என்னன்னு கேட்டீங்க, யூதர்கள் என்ன செய்வாங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரதான ஆசிரியர் வருடத்துக்கு ஒரு முறை கிருபாசனத்துக்குள்ளே போய் மக்களுக்காக பிரதான என்ன செய்வான், பலியை கொடுத்து அந்த ரத்தத்தை தெளிப்பானோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், நமக்காக அவர் என்ன செய்கிறார், தம் ரத்தத்தை சிந்தி. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்படி ஆண்டவர் பாவ நிவர்த்தி செய்வதற்கு தன் ஜீவனை கொடுத்து மீட்டாரோ, அதே போலவே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எப்படி அந்த காலை கொல்லப்படுதோ அதுபோல நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி நமக்காக கிருபாதார பலி, கிருபையின் பலி, கோபாக்கனின் பலியாக மரித்திருக்கிறார். எனவே இந்த வாசிக்கலாம், ஒரே ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். லேவியராகமம் 16 வாசிக்கலாம் எனக்காக. பின்பு கொஞ்சம் எடுத்து நின்று தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து முன்பாக அந்த பிரதான ஆசிரியர் 7 முறை என்ன செய்யணும்னு உள்ளே போயிட்டு அந்த என்ன செய்வான், அவன் தெளிப்பான் அந்த ரத்தத்தை தெளிக்கிறது. அந்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டிற்கு என்ன கிடையாது, அந்த நாட்டுடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்வதற்கு வழி இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை என்னவா இருக்கிறார், கிருபாதார பலியாக நமக்கு மரித்திருக்கிறார். கிருபை பெறுகிற பலியாக இருக்கிறார், பாவ நிவாரணத்தின் பலியாக இருக்கிறார். எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனமாக கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, த ப்ரொபிஷியேஷன் சொன்ன மீன்ஸ் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் த டர்ன் அவே ராத். அதை கிருபாதார பலியில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட கோபத்தின் ஆக்கினையை நம்மளை விட்டு என்ன செய்யுது, நீக்கிறதா இருக்குது. ப்ரொபிஷியேஷன் சொல்லுவாங்க கிருபாதார பலி. இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபாதார பலியாக இருந்திருக்கிறார். ஆக ஜீசஸ் mercy seat place where God's wrath is turned away through his own blood. ஆண்டவரோட ரத்தத்தினால அவருடைய மீட்பை கொண்டு என்ன செஞ்சுருக்கோம், அவரோட கோபம் நம்ம விட்டு நீங்கிருச்சு. நான் ஆண்டவரோடு கூட நேரடியாக என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும். ஆக தேவ ஐக்கியம் கொள்வதற்கு, தேவனோட உறவு கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன செஞ்சார், ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்து மரித்து அவர் என்ன செய்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்தை கழுவுனதுனால என்னோட கோபத்தை என்ன செஞ்சார், தேவன் என்ன செஞ்சார், மாற்றிட்டு அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த அருமையான கால வேலையில் நீங்களும் நான் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல வேலைகளை நம்ம கேட்கறது கிடையாது, இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல, படிக்கிறது கூட கிடையாது. ஆக என்ன நடந்துச்சு சிலுவையில்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, எப்படி பிரதான ஆசிரியர் ஒரு தடவை வருடத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறார், காலையோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு கிருபாதான. இன்னொன்று முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயா கொண்டு போகிறார் பார்த்தீங்க இல்லையா, இந்த பிரதான ஆசிரியர் கிருபாசனத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது அந்த ஐயா குறைவுள்ளவராக இருப்பார்னா என்ன செய்ய முடியாது. சில வேலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அங்கி போட்டிருப்பாங்க, கயிறுலாம் கட்டியிருப்பாங்க.
அந்த கயிறு கட்டினது மட்டும் கிடையாது, அந்த துணி இருக்குல்ல, அந்த அங்கி இருக்கு இல்லையா, அங்கியில் கடைசியில் என்ன இருக்குன்னு கேட்டால் 2 விதமான இது இருக்கும். ஒரு பக்கம் மணி இருக்கும், இன்னொரு பக்கம் மாதுளம் பழம் இருக்கும். ரெண்டுமே தொங்கிட்டு இருக்கும். இந்த ஐயா அங்கே நடக்கும்போது என்ன கேட்கணும்னா சத்தம் கேட்கும். இந்த ஐயா சத்தம் போடாமல் டப்புன்னு விழுந்துரு. என்னாச்சு? சில வேளை சத்தம் கேட்காது. என்ன கேட்காது? அந்த ஐயா உள்ளே போய் இறந்துட்டாருன்னா என்ன கேட்காது? அப்போ இவர் கையில் என்ன, வயிற்றில் என்ன கட்டி இருக்குது? பெரிய ரோப் ஒன்று கட்டியிருக்கும். அது வெளியிலேருந்து இழுத்துருவாங்க. ஏன்னா யாரும் போக முடியாது, அங்கே அடிபட்டு. அங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் நுழைய முடியாது. அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வார்? பிரதான ஆசிரியரே போவார். ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். யாரும் போகக்கூடாத இடத்துல தம்மை தாமே ஜீவனை கொடுத்து நமக்காக பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல இன்னொரு பாடம் கூட இருக்குது. ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மெல்கிசேதேக் முறைமையின்படி பிரதான ஆசிரியராக இருக்கார் வேதம் சொல்லுகிறது நமக்கு. ஆக எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்து என்னை அவரோட மகனாக மகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அவருடைய பிள்ளையாக வந்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கும் போது நம்ம நினைக்கிறோம் இந்த ரட்சிப்பு ரொம்ப இலவசமாக ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு. ஆக நானும் நீங்களை நல்லா கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்குறோம்? why did Christ have to die? எதுக்காக இயேசு பார்க்கணும்னு கேட்டால், பிகாஸ் இஸ் only cannot overlook sin. ஆக அவர் பரிசுத்தராக இருக்கிறார். இன்னொரு கேள்வி இந்த மேலே வரலாம், ஆண்டவர் தானே மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அவர் சொல்கிறது பொய்யா போயிடும்ல. நீ சாகவே சாவேன்னு சொன்னார்ல, அப்படியே விட்டுட்டு போனால் என்னாகும்? அவர் பாவத்தை கண்டுக்கல, அவர் சொன்னதில் உண்மையாக இல்லை. அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர். அவருடைய வார்த்தைக்கு அவர் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குது. அவர் தம்முடைய வார்த்தையில் மாற முடியாது. அதே சமயத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, என்னது? பிகாஸ் சின் டிமாண்ட் ஜஸ்டிஸ், ஜீசஸ் போர் தட் ஜஸ்டிஸ் இன் அவர் பிளேஸ். அதுதான் ஏசாயா 53:10 சொல்லுது. ஏசாயா 53:10 கூட வாசிக்கலாம் எனக்காக. கர்த்தரோ நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது இருப்பார். அவர் நமக்காக குற்றமற்ற பலியாக, குற்ற நிவாரண பலியாக என்ன செஞ்சிருக்கார்? ஒப்பு கொடுத்தார். நான் சொன்னது என்ன நிறைய புரிஞ்சிச்சோ புரியலையோ, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு இலவசமாக வந்தது கிடையாது. ஆண்டவர் எனக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கார்? தம்மை தாமே எனக்கு குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆக இந்த சாயங்கால கால வேலையில் அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, 25வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதி உள்ளவரும் போதும். அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசுடத்தில் இது இலவசமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவருடைய கிருபையினால விலையேறப்பட்ட ரத்தமாகிய ஆண்டவராக இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மரித்திருந்தாலும் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. ஒரே ஒரு வழியில் தான் கொடுக்கப்பட முடியும். அது பாருங்களேன், the benefits of Christ atonement not automatic but they are received by faith alone. விசுவாசத்தினால மாத்திரம். அது என்ன விசுவாசம்னு கேட்டிங்கன்னா, எக்கோசஸ் 15 யார் பார்க்குறோன்னு கேட்டேன். ஆதி ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் மேலே விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல. இந்த காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். இந்த பாவத்திற்காக மரித்தார் என்பது அப்படியே எனக்கு அது கிரெடிட் ஆகாது. எப்போ தான் கிரெடிட் ஆகும்னு கேட்டால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்து எனக்கு மீட்பை கொடுத்துருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்களேன். அடுத்த வாரம் எல்டர் லெனி ஐயா பேசுவார். ஃபெய்த் இஸ் நாட் அ ஒர்க். ஃபெய்த் இஸ் நாட் அ ஒர்க். ஃபெய்த் என்பது செயல்பாடு கிடையாது, இல்லை கிரியை கிடையாது. இட்ஸ் ட்ரஸ்டிங் இன் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறவனாய் காணப்படும். அதுதான் குட் ஃப்ரைடே. எப்போல்லாம் நான் சிலுவையில் வருகிறேனோ, சிலுவையை பார்க்குறேனோ, குட் ஃப்ரைடே கொண்டாட விரும்புகிறேனோ, என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிலுவை என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டார்.
நான் இப்போ எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தேவ சமூகத்தில் போகும்போது நான் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்கிறேன்? குற்றமற்றவனாக இருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை மீட்டிருக்கிறார். அவருடைய மீட்பராக என்னுடைய தேவன் என்ன செய்ய தன் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கான்னு உணர்கிறவனாய் காணப்படுகிறேன். ஆக இந்த நல்ல கால வேலையில் நம்ம கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் முடிக்கலாம். என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பிகாஸ் வி ஆர் சின்னர், சின் மஸ்ட் பி ஜட்ஜ். ஆக நம்ம பாவிகளாக இருக்கிறோம். பாவத்தின் பலி என்ன செஞ்சுருக்கணும்? நிச்சயமாக அதற்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பிகாஸ் காட் இஸ் ஜஸ்ட், ஹி மஸ்ட் பனிஷ் சின். கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். நிச்சயமாக நீதி என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அவர் நம்மளை பாவத்தை தண்டிச்சிருக்கணும். பாவத்தின் சம்பளம் வரணும். அது மாத்திரம் பிகாஸ் காட் இஸ் லவ், ஹி பனிஷ் ஹிஸ் சன் இன் அவர் பிளேஸ் ஸோ வி குட் கோ ஃப்ரீ. ஆக யார் அவர் தண்டித்தாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பதிலாக அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் தண்டிச்சிருக்கிறார். அதுதான் சிலுவை. ஏன் குற்ற நிவாரண பலி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது? என்னுடைய பாவத்திற்காக எப்படி ஒரு ஆடோ மாடோ இறந்துச்சோ அது போல் என்னுடைய ஆண்டவர் என்ன செஞ்ச எனக்காக என்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். மற்ற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஏதாச்சும் கொடுக்கணும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் எனக்காக வந்து மரித்து என்னை அவருடைய மகனாக மாட்டியிருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு இந்த பூமியில் வந்து இந்த 33 உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை காண்பித்து நான் அவருக்காக வாழ்வதற்காக என்னை மீட்டு இருக்கிற அன்பான பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேலையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணணும்? நம்ம ரெஸ்பான்ஸ், ஹேவ் யூ பீன் வாஷ் இன் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட்? கர்த்தரோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றிருக்கிறீங்களா? அதாவது ரட்சகராக இன்றைக்கி நிறையா பேர் இயேசு பின்பற்றி போகிறாங்க, நல்லவர் வல்லவர்னு சொல்கிறாங்க. அது வேறு கதை. உங்கள் இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து வெற்றி சிறந்தான்னு உணர்கிறீர்களா? அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்குமானா நீங்கள் உள்ள நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, அப்போ திருவந்து எடுக்கும்போது ஒவ்வொரு நாள் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்களா, இந்த சரீரம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்போ எடுக்கும்போது எதை குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த ரத்தம் எதை சொல்லுது? என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்து அவர் எனக்கு செஞ்சிருக்கார், மீட்பை கொடுத்துருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக தான் ரத்தத்தை அந்த அப்பத்தை உட்கொள்கிறோம். ரத்தம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை மீட்டிருக்கிறார். அதாவது தம் ஜீவனை கொடுத்து. அப்போ தான் உண்மையான மீனிங்ஃபுல்லான கிறிஸ்மஸாக இருக்கும். அது குட் ஃப்ரைடேயாக இருக்கும். அதில் விசேஷமாக வேதத்தில் நீங்கள் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா, வேதத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் முதல் நூற்றாண்டில் மட்டும் கிடையாது, வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிறப்பை எங்கேயுமே கொண்டாட மாட்டாங்க. ஆனால் எதை கொண்டாடியிருக்காங்க? எதை குறித்து பேசியிருக்கிறாங்கன்னா, சிலுவையை குறித்து. பவுல் அழகாக பேசுகிறார். எங்களுடைய பிரசங்கம் எதை பற்றி தான் பேசுவோம்? சிலுவைத்த மரித்த கிறிஸ்துவ பற்றி மற்ற பிரசங்கிக்கு தான் எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? தி ஆன் அண்ட் ஆஃப் மறுபடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு அதோட அருமை தெரியும். என்னென்னு யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு வருடமும் ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு எங்கே போவாங்க? தேவாலயத்துக்கு போவாங்க, பரிகாரம் தேடுறதுக்கு. இன்றைக்கி கூட உலகத்தில் உள்ள மக்கள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் பாவம் போக்குறதுக்கு என்னங்க வழி? நாங்கள் என்னையா பண்ணணும்? எங்கெங்கேயோ கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம், சுற்ற வேண்டாம். நீங்கள் ஏசாமிக்கு சிலுவைக்கு வாங்க, இயேசு தூக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, விசுவாசிங்க. என்னுடைய ஆண்டவராக இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மரிச்சிருக்கிறார். வேறு தங்கம் கொடுக்க வேண்டாம், வெள்ளி கொடுக்க வேண்டாம். ஆக இங்கே 3 காரியங்களை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்தமான பிள்ளையாக இருப்பதற்காக தெரிந்திருக்கிறார். எனவே தேவனுக்காக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். 2வது, என்னுடைய ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் மரித்து சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னும் நான் அப்பப்போ பாவம் செஞ்சுட்ருக்கேன், சின்ன இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, இல்லை முடியல. ஆனால் அந்த ஒரிஜினல் சின் சொல்லுவாங்க, ஆதாம் செய்த பாவத்தில் எனக்கு மீட்பை கொடுத்துருக்கிறார். இன்று நான் மறைப்பேன்னா கூட, இன்றைக்கி நான் எங்கே இருப்பேன்னு கேட்டால் தேவ பிரசன்னத்தில் இருப்பேன், தேவனோடு கூட இருப்பேன் என்பது உறுதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனவே நான் என்ன செய்ய வேண்டாம்? பலி கொடுக்க தேவை கிடையாது. இன்னொரு முக்கியமான காரியம், இப்படிப்பட்ட விசுவாசத்தில் என் வாழ்க்கை விசுவாசமாக காணப்படுவேன். ஏன்னு கேட்டால், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். நான் செய்த பாவத்திற்கு என்னை மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே எதற்கு இயேசு கிறிஸ்து மரித்தார்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. வாசிக்கலாம். ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து முடிப்போம். யோவான் 1:29. யோவான் 1:29. அப்போ 1:29. யோவான் 1:29.
கண்டு இதோ போத் யோவான் 1:29 என்ன சொல்லுது? இவர் என்ன வேர்க்கார்கான்னு சொல்லுது வேதம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எல்லாரோட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்களும் நானும் பலி கொடுக்க வேண்டியது கிடையாது. வாங்க கண்ண மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, மறுபடியும் நன்றியுள்ள இருதயத்தோடு உமது பாதத்தில் கடந்து வருகிறோம். நீ எங்களுக்காக ஆண்டவரே மரித்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரே தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்திருக்கிறீரப்பா. ஒரே தரம் எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உமது பாதத்தில் வர கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் எங்களுக்கு நீர் பாவ நிவாரண குற்ற நிவாரண பாலியாக கிருபாதார வழியாக மரித்திருக்கிறீரப்பா. அதற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமது பிள்ளைகளாக மாற்றப்பட்டு ஆண்டவரே நீதிமன்களாக ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அறிக்கை உமது நீதியை பெற்று நாங்கள் நீதிமன்களாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்தில் உமக்காக வாழவும் உமது சாட்சி பகர ஜீவித்து நாங்கள் பெற்ற இந்த நற்செய்தி ஆண்டவரை பிறருக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபைகளை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாவ நிவாரணாக பலியாக மரித்திருக்கிறீர். மரித்தது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு ஆண்டவரே புது வாழ்வை கர்த்தர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நீரை ஆசீர்வதியும் கிருபையை மூடி மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம்